Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்னோட தலைமுடிக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் ஷாம்பு, கண்டிஷனர்னு எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல சீகைக்காயை வீட்லயே காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷூட் பண்றேன். இது எப்படி அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே சொல்லிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருப்பேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டி வேர் 50 கிராம். இதை நான் ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கிறேன். இது இப்படி தான் இருக்கும் வாங்கும்போது. இதை நல்லா கையால் எடுத்து அமர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது நல்லா காஞ்ச பிறகு நல்லா ஆகிடும். அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு காய்ந்த செம்பருத்தி இலைகள். நான் சொல்கிற எல்லா பொருட்களும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ இதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதையும் நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு அஸ்வதந்தா. இதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நான் சொல்கிற எல்லா பொருட்களும் நம்ம முடி வேர்க்காலில் இருந்து ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மகிழம்பூ. மகிழம்பூ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய்ந்த மகிழம்பூ தான் நமக்கு தேவை. அடுத்து 100 கிராம் அளவுக்கு சீகைக்காய். சீகைக்காய் இப்போ ஈரப்பதத்தோடு இருக்கும். இது நல்லா உடையிற பதத்துக்கு வரணும். இது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில். நல்ல வெயிலில் ஒரு 2 நாள் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா அந்த உடையிற பதத்துக்கு வந்துடும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 50 கிராம் அளவுக்கு காய்ந்த ரோஜா இலைகள். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரோஜா இதழ்கள் நம்ம முடியை ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கும். இதையும் நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆவாரம் பூ. காய்ந்த ஆவாரம் பூ இதழ்களை எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த ரோஜா இதழ்களோட கலந்துக்கலாம். அடுத்து ஒரு 25 கிராம் அளவுக்கு பூலாங்கிழங்கு. இதை அதிகமாக சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். அடுத்து வசம்பு. இது 1-2 எடுத்துக்கிட்டாலே போதும். நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். அடுத்து 25 கிராம் அளவுக்கு கடுக்கா. இப்போ இதையும் இதோட கலந்துக்கலாம். அடுத்து ஒரு 25 கிராம் அளவுக்கு பூந்திக்கொட்டை. இது நம்ம முடிக்கு ஷாம்பு மாதிரி நல்லா நுர வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நேச்சுரலாக போகிறனால நம்ம பூந்திக்கொட்டை எடுத்திருக்கோம். அடுத்து மஞ்சள். இதுவும் ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இதோட கலந்துக்கலாம். அடுத்து கருப்பு சீரகம். இது நம்ம முடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வளர்கிறதுக்கு. அண்ட் கருமையாக வச்சுக்கும். இதுவும் ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இப்போ அதையும் இதோட கலந்துக்கலாம். நல்லா பரத்தி விட்டுக்கோங்க.
அடுத்து பச்சை பயிறு, இதுவும் ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் பொடியாக வாங்கி வச்சுருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வாங்கியிருக்கேன். அடுத்து பொன்னாங்கண்ணி பொடி வாங்கியிருக்கேன். நான் வந்து இதை பொடியாகவே வாங்கிட்டேன். அடுத்து கருவேப்பிலை பொடி வாங்கியிருக்கேன். இப்போ இதையும் இதோடு கலந்துக்கலாம். அடுத்து ஆவாரம் பூ பொடி, இதை நம்ம ஏற்கனவே பொடியாக கலந்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் 2 நாளைக்கு நல்ல வெயிலில் வந்து காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வெயில் போகிற நேரமாக பார்த்து காய வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா காஞ்சோடனே இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஜார்லேயோ மிக்சிலேயோ வந்து போட்டு அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சோன்னா நமக்கு வந்து கரெக்டான பதம் வந்து வராது. இப்போ மிஷினில் பார்த்தோன்னா அதுக்கு தனியாக வந்து மிஷின் வச்சுருப்பாங்க. அங்கே கொடுத்து நம்ம அரைச்சோன்னா நமக்கு கரெக்டான பதம் வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தான் வந்து நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே வந்து என்னோடய ஹேரில் வந்து எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோடய ஹேர் வந்து நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக வந்து வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.